ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு சமூகத்தில் சொல்லப்பட வேண்டிய கருத்துக்கள் யாவற்றையும் மக்களுக்கு மிக எளிமையாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு உருவாகினார் ஒரு ரேப் பாடகர். மருத்துவர், அறிவியல் அறிஞர், நிர்வாகி, விவசாயி என புற வாழ்வியலில் பல பரிமாணங்களிலும், மகன், தந்தை, கணவன், துறவி என அக வாழ்வியலில் பல பரிமாணங்களிலும் நமக்கு விருந்தாக திருக்குறள் எனும் வடிவத்தில் படைத்தருளினார் ஐயன் திருவள்ளுவர். அவர் இயற்றிய வேளாண்மை என்னும் அதிகாரத்தில் ஒரு அற்புதமான குறள். தொடுப்பொழுதி கற்றா உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும். இந்த குறளில் பொருள் என்னவென்றால், ஒரு நிலத்தை நன்றாக உழுத பின்னர் அதற்கு எருவிடுவதை அவசியமற்றது என்பது அதன் பொருள். இன்றைய காலகட்டத்தில் உழவு இல்லாத வேளாண்மை என்ற தொழில்நுட்பம் அளவிற்கு நாம் உயர்ந்துவிட்ட பின்பும் அந்த காலத்தில் அந்த விவசாயத்திற்கு ஏற்றாற் போல ஒரு அற்புதமான குறளை வழங்கியுள்ளார் திருவள்ளுவர். இந்த குறளிலிருந்து நான் கண்ட விஷயம் என்னவென்றால், சமூகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சமூகத்தில் நாமும் ஒரு அங்கமாக இருக்கின்றோம். இயங்கிக் கொண்டிருக்கும் சமூகத்தில் நாம் ஓடிக்கொண்டிருப்பது மட்டும் போதாது. அந்த சமூகம் இயங்குவதை அமர்ந்து ஆராய்ந்து உற்று நோக்கவும் வேண்டும்.